வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் லைஃப் தமிழ். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணலன்னா நம்முடைய சேனல் மூலமாக ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். எஸ்பிஓவில் இனி சேருவதற்கு எந்தவித முதலீடும் கிடையாது. இன்னும் ஜாயினிங் ஸ்டார்ட் ஆகலை. ஜாயினிங் ஸ்டார்ட் ஆகும்பொழுது நீங்கள் சேர்ந்து சரியான முறையில் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கொடுத்து நீங்களும் சம்பாதிக்க உதவி பண்ண நம்ம தயாராக இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கம்பெனியில் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் எப்போ வரும் அப்படின்ட்டு காத்துட்ருந்தோம். இன்றைக்கி அந்த தீர்வு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது எப்படி, அதை எப்படி நம்ம அந்த பிரச்சனையை தீர்க்கணும், எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் தெரிவிக்கப்படும் தகவல்கள் அனைத்தும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு மட்டுமே. இதில் சேர்வது சுய விருப்பத்திற்கு உட்பட்டது. நண்பர்களே, நம்ம எஸ்பிஓவில் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. அது என்னென்னா, மெயில் ஐடியில் பிரச்சனை. சார், மெயில் ஐடியில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுது அல்லது ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணும் பொழுது இமெயில் ஐடியை மிஸ்டேக்காக கொடுத்துருப்பாங்க. என்ன மிஸ்டேக்? ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துருக்கலாம். அவர்களுக்கு நம்ம கம்பெனிலேருந்து ஏதாவது மெயில் போட்டாங்கன்னா மெயில் வராது. எக்ஸாம்பிள், நம்ம பாஸ்வேர்டு மறந்துட்டோம்னா நமக்கு அந்த பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து மெயிலுக்கு தான் வரும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு மெயில் வராது. அதே போல் இனி ஃப்யூச்சரில் எல்லா கம்யூனிகேஷனும் நம்ம கம்பெனிலேருந்து மெயில் வழியாக தான் பண்ணுவாங்க. இப்போயே நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாத்துக்குமே அஃபிஷியலாக கொண்டு போகிறாங்க. அப்போது இமெயில் ஐடி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? ஒரு அஃபிஷியலாக கம்யூனிகேட் பண்ணுறது இமெயில் ஐடியில் தான் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனை இப்போ எஸ்பிஓ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ப்ராப்ளமாக சரி பண்ணிட்டு வராங்க நம்ம கம்பெனியில், எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த மெயில் ஐடியை நம்ம சரியான முறையில் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. யாருக்கெல்லாம்? சார், என்னுடைய இமெயில் ஐடியை நான் தப்பாக கொடுத்துட்டேன், என்னுடைய இமெயில் ஐடி மிஸ்டேக்காக இருக்குது, என்னுடைய ப்ரொஃபைலில் பார்த்தேன், இப்போ நான் வேறு இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும், அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு நபர்களுக்காகவும். ரெண்டாவதாக, சார், என்னுடைய இமெயில் ஐடி நான் சரியான இமெயில் ஐடி தான் கொடுத்தேன், அப்போ கரெக்டாக தான் இருந்தது, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பாஸ்வேர்டை நான் மறந்துட்டேன் சார், அதை என்னால் ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியல, நான் ரொம்ப நாள் ஆச்சு அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி, இனி அந்த மெயில் ஐடி நான் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், என்னால் அதை ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியலை அப்படின்ற மாதிரி நபர்கள் இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே இப்போ அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? நான் என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அந்த இமெயில் ஐடி மிஸ்டேக்காக கொடுத்துருக்கேன், அல்லது அந்த இமெயில் ஐடி என்னால் யூஸ் பண்ணவே முடியலை, இதனால் என்னுடைய வேறு இமெயில் ஐடி அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்றவங்க மட்டும்தான் இதை பண்ணணும். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாருமே போயிட்டு சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது ஒரு கேட்டகரி இருப்பீங்க. சார், நான் ஒரு நபர்கிட்ட இருந்து எஸ்பிஓ ஐடியா வாங்கிட்டேன். அதாவது என்னுடைய நண்பர் என்ன பண்ணாருன்னா, அவர் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்ட்டு எஸ்பிஓவுக்கு மெயில் பண்ணிவிட்டு ஃபர்தராக என்கிட்ட அந்த ஐடியா கொடுத்துட்டாரு. இனி நான் தான் ஒர்க் பண்ண போகிறேன், அல்லது என்னுடைய நண்பருக்கு நான் ஐடியா கொடுத்துட்டேன், இனி அவர் தான் ஒர்க் பண்ண போகிறாரு. ஆனால் இருக்கிறது ப்ரொஃபைல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மெம்பருடைய இமெயில் ஐடி தான் இருக்குது. இனி அதை நியூவாக யார் யூஸ் பண்ண போகிறாரோ அவருடைய இமெயில் ஐடி இல்லை. நான் சேஞ்ச் பண்ண முடியுமானா நீங்கள் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது சரியான முறையில் ஃப்யூச்சரில் வழங்கப்படும். அது வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்டேட் மூலமாக கொடுப்பாங்களா, அல்லது ப்ரொஃபைல் அப்டேட் மூலமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இதே போல் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ரொம்ப பேசிகிட்டே இருக்காதீங்க சார், எப்படி நான் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கான அப்டேட்ஸை தான் நமக்கு நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், யாருக்கெல்லாம் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணணும், sbo.tvm@gmail.comக்கு மெயில் பண்ணணும். அதில் சப்ஜெக்ட் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, அப்புறம் ஒரு ஐஃபன் போட்டு வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடி அப்படின்றத கொடுக்கணும். அதுக்கப்புறம் மெசேஜ் அப்படின்ற இடத்துல என்ன கொடுக்கணுன்னா, உங்களுடைய நேம். சரிங்களா? இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த நம்ம நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்க ஃபார்மேட்டை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபார்மேட்டையே நான் வந்து கீழே போடுறேன். அந்த ஃபார்மேட்டை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் நம்ம நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னாவே இந்த ஃபார்மேட் இருக்கும். இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? நேம் அப்படின்னு போட்டு ஒரு கோலன் வச்சு பக்கத்தில் உங்களுடைய நேம், நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் ஐடி,
அதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி. ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி அப்படின்னா நீங்கள் இப்போ எஸ்பிஓவில் கொடுத்துருக்கீங்க இல்லையா, உங்களுடைய ப்ரொஃபைலை லாகின் பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஐடியை லாகின் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஐடியை லாகின் பண்ணி பார்த்தே பல மாதங்கள் இருக்கும், சரிங்களா? அதனால் ஐடியை லாகின் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் எஸ்பிஓவில் கொடுத்துருக்க அந்த இமெயில் ஐடியை உங்களுக்கு ப்ரொஃபைலில் பார்த்து தப்பாக கொடுத்துருக்கீங்களே அந்த இமெயில் ஐடி, தப்பாக கொடுத்துருக்க இமெயில் ஐடியை கரெக்டாக உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடி அப்படின்னு கேட்குற இடத்துல நீங்கள் என்டர் பண்ணணும். அதே போல் நியூ மெயில் ஐடி அப்படின்றது இனி நீங்கள் எந்த மெயில் ஐடியை எஸ்பிஓவில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மெயில் ஐடி என்டர் பண்ணணும், சரிங்களா? ஏற்கனவே தப்பாக கொடுத்துருக்கீங்க, அதனால தான் சேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ராப்பராக சரியாக உட்காந்து உங்களை அந்த மெயில் ஐடிக்கு யாராவது மெயில் பண்ண சொல்லி உங்களுக்கு கரெக்டாக மெயில் ரிசீவ் ஆகுதா அப்படின்னு கூட ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மெயில் ஐடியை கொடுக்கணும். நியூ மெயில் ஐடி அப்படின்றது கரெக்டான மெயில் ஐடி. இனி நீங்கள் எந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மெயில் ஐடியை கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரீசன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரீசனில் நீங்கள் என்ன கொடுக்கணும், என்ன காரணத்துக்காக இந்த மெயில் ஐடியை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. சார், என்னுடைய மெயில் ஐடி நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார், அல்லது என்னுடைய பாஸ்வேர்டை மிஸ் பண்ணிட்டேன் சார். இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, அந்த ரீசனை உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் தமிழோ இங்கிலீஷோ தங்கிலீஷோ ஏதோ ஒரு முறையில் கரெக்டான ரீசனை நீங்கள் என்டர் பண்ணணும். ரீசன் இல்லாமல் சும்மாவே சேஞ்ச் பண்ணக்கூடாது. என்கிட்ட கரெக்டாக தான் மெயில் வருது, இன்னொரு மெயில் ஐடியை கொடுத்துட்டு இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணலாம் போகலாம் அப்படின்னு பார்க்குறேன்னா அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? வேலிட் ரீசனோடு நீங்கள் கொடுக்கணும். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தெளிவாக நோட் அப்படின்னு போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் நேம், சரிங்களா? நீங்கள் உங்களுடைய ஐடியை லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ப்ரொஃபைலில் என்ன நேம் இருக்கோ, உங்கள் பேர் எக்ஸாம்பிள் ராஜேஷ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். ராஜேஷ் அப்படின்ற நேமில் இருக்க பேன் கார்டு அண்டு ஆதார் கார்டுடைய ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் அப்லோட் பண்ணணும், சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ராஜேஷ்னு கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டில் ராஜேஷ் குமார்னு இருக்குது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ராஜேஷ் அப்படின்ற பேரில் நீங்கள் ப்ரொஃபைல் ஐடியை வச்சுக்கிட்டு சுரேஷுடைய ஐடி, அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது, சரிங்களா? அப்போ உங்களுடைய ப்ரொஃபைலில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமுக்கான ஆதார் கார்டு அண்டு பேன் கார்டுடைய ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது அட்டாச் பண்ணி அந்த மெயிலில் நீங்கள் சென்ட் பண்ணணும், சரிங்களா? அது எப்படின்றதெல்லாம் நான் இப்போ சொல்லுவேன். அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் தெளிவாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ஐடி அப்படின்றது இமெயில் ஐடியை கரெக்டான முறையில் அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. இதுவும் நீங்கள் மெயில் பண்ணி வித்தின் 5 டேஸ்க்குள்ளே நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டீஸ் போர்டில் ஷேர் கொடுத்துருக்க ஆடியோவை நீங்கள் கேட்கணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே ஒரு ஆடியோ கொடுத்துருப்பாரு, அந்த ஆடியோவை நீங்கள் தெளிவான முறையில் கேட்டு வச்சுக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த வேலையவே பண்ண ஆரம்பிக்கணும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மெயில் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு நம்ம போயிடலாம். நான் எஸ்பிஓ டிவிஎம் அப்படின்றதுக்கு மெயில் பண்ணணுன்னு சொன்னேன். சார், அந்த மெயில் ஐடியெலாம் எனக்கு டைப் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனை சார், ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிடுவோன்னு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே பாருங்கள், sbo.tvm@gmail.comனு இங்கேயே கொடுத்துருக்காங்க. இந்த அந்த லிங்க்கை மாதிரி இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டைரெக்டாக மெயிலுக்கு கொண்டு போயிடும், சரிங்களா? இப்போது நீங்கள் அழகாக மெயில் பண்ண வேண்டியது தான். இப்போது மெயில் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ எஸ்பிஓ அட்மின் டீம் அப்படின்னு வந்துருச்சு இல்லையா, அதான் எஸ்பிஓ டிவிஎம்க்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா அங்கே எஸ்பிஓ அட்மின் டீம் அப்படின்றது தான் வரும். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டில் என்ன போட போகிறோம், நம்முடைய ஸ்டாஃப் ஐடி அண்ட் வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடி அப்படின்றத மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ சப்ஜெக்டில் நம்ம போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக உங்களுடைய ஸ்டாஃப் ஐடியை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐஃபன் வச்சு வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடி அப்படின்றத உங்களுடைய சப்ஜெக்டில் போட்டால் மட்டும்தான் உங்களுடைய மெயிலை கன்சிடரே பண்ணுவாங்க, இல்லைனா கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்த விரும்புகிறேன், சரிங்களா? வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடி அப்படின்னு போடணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்டாஃப் ஐடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடணும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம், போடாதீங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இது வந்து நம்ம சப்ஜெக்ட் அப்படின்றது இடம் இப்போ நம்ம போட்டுட்டோம், சரிங்களா? சப்ஜெக்ட் அப்படின்றத காட்டிடுச்சு. இப்போ கம்போஸ் மெயில் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம மெசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெசேஜில் தான் நம்ம நேமு, ஸ்டாஃப் ஐடி, ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி எல்லாமே போடணும். அப்போது இந்த இடத்துல கம்போஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் சப்ஜெக்ட் டைப் பண்ணும்போது அங்கே கீழே கம்போஸ் ஆஃப் மெயில் அப்படின்னு காட்டும். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணோம். அதையும் பார்க்கலாம். நண்பர்களே, நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபார்மெட்டை கொடுக்குறேன். அந்த ஃபார்மெட் படி அந்த ஃபார்மெட்டை நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல சப்ஜெக்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு
சரிங்களா? இப்போ நேம் அப்படின்னு இருக்குன்னா இந்த நேமுக்கு நேராக நீங்கள் வச்சிங்கன்னா போதும். உங்களுடைய கர்சரை நீங்கள் நேம் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாஃப் ஐடி, சரிங்களா? ஸ்டாஃப் ஐடி டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது ரிஜிஸ்டர் மெயில் ஐடி டைப் பண்ணணும். பிறகு உங்களுடைய நியூ மெயில் ஐடி. இனி இந்த எந்த மெயில் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மெயில் ஐடி போடணும். அதுக்கப்புறம் அதுக்கான ரீசன் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் டைப் பண்ணும்போது அழகாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? இந்த விஷயங்கள் எல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஆதார் அண்ட் பேன் கார்டுடைய ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ணணும். அது எப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், அட்டாச், சரிங்களா? அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட் நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே காட்டும். அதில் உங்களுடைய ஆதார் அண்டு பேன் கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் ப்ரைவசிக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் உங்களுடைய ஆதாரையும் அந்த பேன் கார்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சென்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த சென்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு மெயில் அப்படின்றது சென்ட் ஆகிடும். ஓகேங்களா நண்பர்களே? இப்போ நம்ம மெயில் சென்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சென்ட் பண்ண மெயில் கரெக்டாக போயிருக்கா எஸ்பிஓக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இதை டச் பண்ணுங்கள். இதில் சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் சென்ட்டை டச் பண்ணுங்கள். சென்ட்டை டச் பண்ணோன்னா இந்த இடத்துல நம்ம என்னென்ன மெயிலெலாம் சென்ட் பண்ணியிருக்கோம், யார் யாருக்கு சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ப்ராப்பராக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் முழுமையாக நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணலன்னா நம்முடைய சேனல் மூலமாக ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லா வழிகாட்டுதல்களும் சரியான முறையில் கொடுத்து நீங்களும் சரியான முறையில் சம்பாதிக்க கைட் பண்ணப்படும். அப்படி நீங்கள் நம்ம சேனல் மூலமாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாட்ஸ்அப், டெலகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருப்பேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே வந்து சேரும். மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.